கொண்டு மாணவியர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து செயலாற்றிடவும் கல்வித்துறை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவியாகிய நான் காவ்யா. வணக்கம். புனித டோம்னிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் நல்ல செயல்களிலும் பள்ளியின் நற்பெயரை கருத்தில் கொண்டு மாணவிகளுக்கு முன்மாதிரியாக இருந்து செயலாற்றிடவும் ஒழுக்கத்துறை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவியாகிய நான் அன்புமொழி. வணக்கம். புனித டோம்னிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் நல்ல செயல்களிலும் பள்ளியின் நற்பெயரை கருத்தில் கொண்டு மாணவிகளுக்கு முன்மாதிரியாக இருந்து செயலாற்றிடவும் சுகாதாரத்துறை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவியாகிய நான் உதயசங்கரி. வணக்கம். புனித டோம்னிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் நல்ல செயல்களிலும் பள்ளியின் நற்பெயரை கருத்தில் கொண்டு மாணவிகளுக்கு முன்மாதிரியாக இருந்து செயலாற்றிடவும் கலைத்துறை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவி தர்ஷினி. டோம்னிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முதன்மை மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செல்வமணி அவர்களை கரவொலி எழுப்பி அன்புடன் வரவேற்போம். மாணவிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு சிறப்பு விருந்தினர் திருமதி செந்தமிழ் செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
புனித டோம்னிக் பெண்கள் மேல்நிலை பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிதர்சன மாணவிக்கு பதவி மாணவிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவும் அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள ஆசிரியர்களோடு இணைந்து செயலாற்றிட தேர்வு செய்யப்பட்டிருக்கும் கல்வித்துறை தலைவி காவ்யா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து உற்சாகப்படுத்திட தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி பாஸ்கா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவிகள் அனைவரையும் உயர் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, சமூகம் போற்றும் உன்னத மாணவியாக நேர்த்தியுடன் செயலாற்றிட ஒழுக்கத்துறை மாணவி அன்புமொழி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து உற்சாகப்படுத்திட அன்புடன் அழைக்கின்றோம்.